ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சேனல் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி நாளில் தான் பார்க்க போகிறோம். வாங்க, பழமொழி நாளில் 355வது பாடல். நல்வினையும் செல்வமும். நல்வினையும் செல்வமும் பாட்டு பார்த்துருவோமா? முற்பெரிய நல்வினை முட்டின்றி செய்யாதார் பிற்பெரிய செல்வம் பெறலாமோ. வைப்போடு இகழி பொருள் செய்ய எண்ணிய கால் எண்ணாம் முதலிலாருக்கு ஊதியமில். என்னது முதலிலாருக்கு ஊதியமில்? இதோட பொருள் என்ன அப்படின்னா, நீ முற்பிறப்பில் நல்ல வினை செஞ்ச அப்படின்னா நீ பிற்பிறப்பில் செல்வம் எல்லாம் இருந்து அப்படின்னா செல்வம் எல்லாம் இருந்து நீ ஊதியம் பெறவே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முற்பிறப்பிலே நல்வினை செய்தவருக்கே பிற்பிறப்பிலே செல்வம் வாய்க்கும் என்பது கருத்து. முன் செய்ய நல்வினை முதலாகும், பின்வரும் செல்வம் அதற்கான ஊதியமாகும் கொள்க. முதலீலாருக்கு ஊதியம் இல்லாதான் சொல்கிறான். நீ முன்னாடி முற்காலத்தில் ஒரு பிறப்பில் நல்ல வினை செஞ்ச அப்படின்னா நீ பிற்காலத்தில் செல்வம் எல்லாம் இருந்து நல்ல நீ ஊதியமே உனக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதான் என்னன்னா முதலீலாருக்கு ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாடல் பார்ப்போமா? அருளற்றவர் அறவாழ்வு. அருளற்றவர் அறவாழ்வு. அற்றாக நோக்கி அறத்திற்கு அருளுடைமை முற்ற அறிந்தார் முதலறிந்தார் தெற்ற முதல்விட்ட தொழித்தோர் ஓம்பா ஒழுக்கம் முயல் விட்டு காக்கை திணல். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீ மனிதனாக பிறந்து மிக உயர் பண்பான நல்ல ஒழுக்கத்தை எல்லாம் கை விட்டுட்டு வீணான கீழ்த்தரமான விஷயங்களை நீ திரும்பி நீ அதோட கவனத்தை நீ செலுத்தின அப்படின்னா, கீழ்த்தரமான விஷயத்தை நீ கவனம் செலுத்தினா முயலை விட்டு காக்கையை தின்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்னன்னா, முயல் காக்கையினும் சிறந்தது, அதுபோல நல்லொழுக்கம் தவறொழுக்கத்தினும் சிறந்த பயன் தருவது, அதனையே மேற்கொள்ளல் சிறப்பு தரும் என்பது கருத்து. முயல் விட்டு காக்கை திணல் என்பது பொருள். இப்போ என்ன பார்த்தோன்னா, முதலீலாருக்கு ஊதியம் இல்லை அப்படின்னா நீ முற்பிறப்பில் நல்ல வினை செஞ்ச அப்படின்னா நீ பிற்பிறவியில் எப்படி இருப்ப அப்படின்னா செல்வம் உனக்கு சேரும். அதனால உனக்குன்னா ஊதியமாகுவது முதலாளுக்கு பின்வரும் செல்வம் அதற்கான ஊதியமாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முயலை விட்டு காக்கை திணல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ நல்ல மனிதனாக பிறந்த உயரிய பண்பு நல்லொழுக்கத்தான் இருந்துட்டு பின்பு அதை நீ தீயொழுக்கத்தில் போய் கடைபிடித்த அப்படின்னா முயலை விட்டு காக்கையை தின்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.